படு உற்சாகத்தில் இருக்காங்க இங்க ஒவ்வொருவரும். இல்லைன்னா பட்டிமன்றத்திலே கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆர்வம் பார்த்தா இன்னைக்கு எப்படியாவது நான் அப்போதே கேட்டேன் இந்த ஆண்களை, பெண்களேன்னு பேசுறீங்களே, என் வீட்டுக்கு போறதா இருக்கீங்களா அப்படின்னு. இனி பொறுப்பதில்லை. அடுத்த வரி என்ன அப்படின்னு சொல்ல மாட்டோம். சொன்னா அது ரொம்ப ஆபத்து, அதுவும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் பொறுக்க முடியாத வேகத்திலே இங்க வந்திருக்கிறாங்க. அதாவது நினைச்சதை சாதிச்சது. சின்ன வயதுல சின்ன பையன் இருக்காங்க, நம்ம வீட்டில் அடம் பிடிப்பான், முரண்டு பிடிப்பான், அழுதையை சாதிப்பான், அழுது சாதிச்சிருவான். ஆணும் சரி பெண்ணிலையும் சரி. நமக்கு அதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் உருப்படியாக போகுது, இதெல்லாம் செல்லும் நினைக்கிறேன் அப்படின்னுவான். அவன் பார்த்து வேற வழி இல்லை. ஆனா என்ன காரணம், வீட்டில் ஒருத்தர் செல்லம் கொடுப்பாரு. நம்ம ஏதாவது போய் நெருக்கணும்னா மூத்தவனாக இருப்போம், நம்ம அவனை சில போய் நெருக்கி பிச்சு பிடிவேன் அப்படின்னா ஒன்னே பிச்சு பிடிவேன். வா நீ போனது வாங்கின மார்க் எங்களுக்கு தெரியாது, வரட்டும் அப்போ அப்படின்னா எனக்கு போட்டு கொடுத்துருவான். அந்த மாதிரி சின்ன வயதில் பார்த்துருக்கோம். ஏன்னா குடும்பம் அப்படின்னா அதுக்கு பிறகு இதெல்லாம் எங்க இருந்தோ பதிவாகி ஆணுக்குள்ளேயும் இருக்கும் பெண்ணுக்குள்ளேயும் இருக்கும். அது எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. சனியம் பிடிச்ச சாமி நமக்கு நெத்தியில் அதுக்கு ஒரு பதிவு வச்சிருந்தா பரவாயில்லை. இந்த குணம் வரும்போது இந்த லைட் எரிஞ்சிச்சுன்னா நமக்கு தெரிஞ்சு போகும். நீ இருக்கிற எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை, அவரே நான் கண்டுபிடிக்க மாட்டான் தானே விட்டுட்டேன்ட்டாரு. ஆனால் மனுஷன் என்ன செய்யறான், உள்ளுக்குள்ள ஒரு குணத்தை வச்சிருக்கிறான். அந்த குணத்தோட கூட ஆணும் சரி பெண்ணும் சரி குடும்பத்துக்குள்ளே வருகிற போது பல கோணம், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கோணம். ஒரு நாளைக்கு பகல் இருக்கு, இரவு இருக்கு. ஒரு ஆண்டுக்கு பருவம் இருக்கு, விதவிதமான பருவங்கள் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு ஆணுக்கு சரி பெண்ணுக்கு சரி எந்த நேரம் எந்த வடிவத்தில் வரும்னு சொல்ல முடியாது. எந்த வடிவத்தில் சொல்ல முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் போக போக போகத்தான் அவர் சொல்றாரு, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு தான் தெரியாம போச்சு. அந்த அம்மா அப்புறம் சொல்றது எனக்கு தான் தெரியாம போச்சு. என்னமோ என் தலையிலிருந்து இங்கே வந்து நான் நாரணும்னு இருக்கு. அப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிற சொல்றேன், இது தேவையா, நமக்கு தேவையா, விடுங்கப்பா, எப்பா விடுங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோணம் இருக்குல்ல, அதற்குள்ளே என்ன நடந்து போகுது, ஏதோ ஒரு கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டு நினைத்ததை சாதித்துறாங்க. இந்த பக்கம் ஒரு 4 பேர் சொல்றாங்க, அப்படி சாதிக்கிறது ஆண்கள் தான். நாங்க நினைச்சோம்னா சாதிச்சிருவோம். எப்படி சொல்றோம் கேளுங்க, நினைச்சதை சாதிச்சிருவோம். அது என்ன கிஜகரணம் போட்டாலும் சரி, பெண்களால் ஒன்றும் முடியாது. நாங்க வச்சத சட்டம், அது எழுதப்படாத விதியா.
அங்கே என்ன சொன்னோமோ அதுதான் நடக்கும். வந்து பார்த்துக்க. ஏன்னா எங்ககிட்ட தான் கையை பிடிச்சி கொடுக்குறாங்க. கையை பிடிச்சி ஐயா என்னால் இது வரைக்கும் வச்சு பார்த்துட்டு ஐயா முடியாமல் ஒன்று தருவேன் முடியல ஒன்னால முடிஞ்சா பார்த்துக்கப்பா அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போ விடுவோமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. சரி நீ அப்பா பெரிய பெரிய நடந்திருக்க போறதுக்கு அந்த அம்மா அவங்கள்ட்ட இந்த பக்கத்தில் கேட்ட சொல்றாங்க, கையை பிடிக்கும் போதே கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க எது கோணக்கு இருக்கு, எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கணுமோ எங்களுக்கு தெரியாது. யாரை எங்க அடிக்கணும்ன்றது எப்படி அடிக்கணும்ன்றது தெரியாதா? எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க. பார்த்துக்கடி பார்த்துக்க அதுக்கிட்ட அவங்க அப்பனை பார்த்துக்க அப்படி வச்சிருக்கணும். எப்படி அப்படி அதோட சரி. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பக்கத்தில் 4 பேரு பெண்கள் தான் அவங்க சாதிக்காத சரித்திரமா சாம்ராஜ்யங்களை சரிச்சவங்க நாங்க. நீங்க என்னவோ பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன முடியும் உங்களால என்ன முடியும்? குடும்பம் இல்லையா? குடும்பம் சாம்ராஜ்யங்களை வீழ்த்திய வரைக்கும் இந்த குடும்பம் தானா அப்படின்னு இந்த பக்கம் 4 பேர். என்ன எனக்கெல்லாம் ஒரு வருத்தம், அதுக்கு ஒரு 3 ஆம்பளைங்களா சொல்றதுக்கு அது கேட்டேன் நான். என்ன பட்ட துயரத்தை சொல்ல முடியாது. 3 பேரும் சொன்னாங்க பட்ட துயரத்தை சொல்லியாவது மனசு ஆத்திக்கிடுவோம். இந்த பக்கம் 2 தாய்மார்கள் என்ன இப்படி இருக்கீங்கன்னா, மா அங்க எப்படி ஜெயிக்கிறோம்னு சொல்ல வேணாம், ஆண்கள் எப்படி எங்களை ஜெயிக்கிறாங்க, எங்களை எப்படி அவங்க தோக்கடிக்கிறாங்க, அவங்க எப்படி ஆண்கள் ஜெயிக்கிறாங்கன்றத சொல்ல வேண்டாம். அது அங்க இருந்துகிட்டே எல்லையிலிருந்து அடிப்போம். அவங்க சொல்றாங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்களே அப்படின்ற போது கைதட்டுகளை காணும். உள்ளபடி நான் கேட்டேன், அங்கே சொன்னேன் கைதட்ட காணும். பெண்களே அப்படின்னு உடனே நான் அப்பயே கண்டுபிடிச்சுக்கிட்டேன், இது வேற கதை நடந்துகிட்டு கொஞ்சம் கூட ஆண்களுக்கு விழிப்புணர்வே இருக்காது அப்படின்னு இந்த ஆண்கள் அப்பவே இந்த 2 பேரும் அதான் ஐயா மொய்தீன் தானே, மொய்தீன் ஐயா வீட்டில் அனுப்பிச்சிருங்க எல்லாரையும், ஆண்களை வச்சு பேசிக்கிடுவோம். ஆண்களே வச்சு பேசிக்கிறதுக்கு பட்டிமன்றம் எடுத்துட்டு இது ஒரு 2 பேரையும் வச்சு தெரிஞ்சா தானே கதை நடக்கும். அவர் வருத்தப்படுறாரு, இதை கைதட்ட காரணமே கைதட்டு உயிரே வந்துருக்கு. இனிமே அநேகமா கல்யாணம் ஒரு பக்கம், மொய்தீன் ஒரு பக்கம், அவங்க உமா இல்லை பிரேமா அவங்க திருவள்ளூர் வந்தனா அவங்க எல்லாம் நீ உற்சாகம் இருப்பாங்க. ஏன்னா ஒரு கைதட்டு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு. அது இல்லை, நாங்க தியேட்டருக்குள்ள என்னையா நடக்குது, ஆள் இருக்கிற மாதிரி இருக்கையா, என் துக்கங்க நடக்குது. அதுக்காகவாவது நீங்க கொஞ்சம் அவங்க பேசும்போது நல்ல செய்தி இருந்தா தான், நல்லது இருந்தா நல்லா சொன்னாங்கன்னா, அதுவும் உண்மையை பத்தி சொன்னாங்கன்னா
கொஞ்சம் கை தட்டி அவங்களையும் உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா இங்க உற்சாகப்படுத்துறதுக்கு ஆளு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அது தெரியுது. அதனாலதான் ரெண்டு பக்கமும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் இருக்கான். இப்ப சமன் செய்யணும். எனக்கு என்னுடைய பணி ரெண்டு பக்கமும் நியாயம் வழங்கணும். அதனால நீங்க தயவு செய்து இதை குறித்து ரொம்ப கொஞ்சம் பிந்தி தான் தொடங்கியிருக்கோம். நேரம் ஆயிடுச்சு. 8 மணி ஆயிடுச்சா? ஒரு 9:30க்கு முடிச்சுட்டா சரியா இருக்குமா? இல்லை போயிடலாமா? ஏன்னா உங்களையும் கேட்டுக்கிட்டா தான் நல்லது. நான் தொலைதூரத்துல நீங்க இருக்கீங்க. உங்க நிலைமை எனக்கு தெரியாது. இங்க எந்தெந்த நேரத்துக்கு போனோம் எப்படி வரணுன்றது தெரியாது. 9:30க்கு முடிச்சா இல்ல முந்தி முடிக்கணுமா? 10 மணியா? நான் எனக்குங்க நாளை கழிச்சு தானுங்க பஸ். அதனால கவலையே இல்லைங்க. விமானம் நாளைக்கு தான். அதனால கவலையே இல்லை. நான் பாட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பேன். துண்டை கூட விரிச்சிங்கன்னே பார்த்து